பிரசன்னா சொல்லுங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராமசாமி அவர்களிடத்தில் இது குறித்து கேட்ட பொழுது அவர் இன்று கூறிய தகவல் என்னவென்றால், இன்று சரியாக ஒரு 4 மணி அளவிலே சத்தியமூர்த்தி பவனிலே அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் இது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த ஆலோசனையில அடுத்தபடியாக நாளை கூட உள்ள அந்த சட்டமன்றத்திலே கலந்து கொள்வதா, இல்ல யாருக்கு வாக்களிப்பது இல்லது புறக்கணிக்க வேண்டுமா என்பது குறித்தும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலே முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர்களுடைய பிரதான கூட்டணி கட்சியான திமுக திராவிடர் முன்னேற்ற கழகமும் இன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே அவர்களுடைய எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் வைத்திருப்பதால் அந்த கூட்டத்தின் பிறகாக தன்னுடைய கூட்டணி கட்சியான திமுகவுடன் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார். எனவே இன்று மாலை நடைபெறும் இந்த ஒரு கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் பிறகாக என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது குறித்து முறையாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் KR ராமசாமியோ அல்லது அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசரோ யாரும் ஒருவர் முறையாக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இருவருமே இன்று காலை தொலைபேசியில் அவரிடம் பேசிய பொழுது தெரிவித்த தகவல் என்னவென்றால், இது சம்பந்தமாக இன்று மாலைக்குள் நாங்கள் ஒரு முக்கிய முடிவெடுத்து தெரிவிப்போம் என்பதுதான். எனவே அனைத்து எம்எல்ஏக்களும் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஓரிரு மணி நேரத்திற்குள்ளாராக சத்தியமூர்த்தி பவன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சத்தியமூர்த்தி பவன் வருவார்கள். எனவே அனைத்து நிர்வாகிகளுடனும் சட்டமன்ற உறுப்பினர்களுடனும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் KR ராமசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து ஒரு முக்கிய முடிவுகள் மேற்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.